ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2200வது பகுதி. ஒரு மெயில்கள் அதை தொட்டு இருக்கிறோம். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு, தொடர்ந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இந்த மெயில்கள்களை தொட்டு மேலும் மேலும் செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலையல்லால் கைமாறில்லை உங்களுக்கு. இன்றைய பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருவள்ளுகூற்றிருக்கையின் அந்த பாசுரத்தின் 3வது பகுதியை அனுபவிக்க வேண்டும். பாசுரம்: மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலொடு மானொரி இலங்கு மார்பினின் இருபிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை. ஏற்கனவே நாம் பார்த்தது ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈற்று அழல்வாய் வாளியின் அட்டனை. இதுவரை 2 பகுதியில் பார்த்திருக்கிறோம். இது 3வது பகுதி. மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலொடு மான் உரி இலங்கு மார்பினின் இருபிறப்பு ஒரு மான் ஆகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை என்பதாகும். இது 3வது 4வது அடுக்குகளாக அமைந்திருக்கிறது. தேரின் மேற்பகுதியில் 3வது 4வது அடுக்காக அமைந்திருக்கிறது. பதவுரை என்ன? பதபதார்த்தம் பார்க்கலாம். ஒரு முறை, ஒரு காலத்தில், முப்பொறி நூலோடு பூநூலோடு கூட மான் உரி மான் தோலும் இலங்கு விளங்குகின்ற மார்பினின் திருமார்பையுடைய இரு பிறப்பு ஒரு மானாகி ஒப்பற்ற அந்தண பிரம்மச்சாரியாகி மாவலியிடம் சென்று நானிலம் இந்த பூமியிலே 3 அடி நிலத்தை வேண்டி யாசித்து ஈரடி 2 திருவடிகளாலே மூவுலகு 3 உலகங்களையும் அளந்து கொண்டாய் என்பதுதான் பதபதார்த்தம். வியாக்கியானம், அந்த விவரணம் பார்க்கலாம். இனி ராவண சம்ஹாரத்தை போலே அம்பாலே செய்ய முடியாத போது அழகாலும் சீலகுணத்தாலும் அடியாருடைய காரியங்களை செய்வான் எம்பெருமான் என்று காட்டுகிறார். அழகிய வாமன உருவிலே சென்று இந்திரனுக்காக காரியம் செய்தான் என்பதை இந்த பகுதியாலே காட்டுகிறார். மற்ற பயன்களை விரும்பும் இந்திரன் முதலானாருக்காக காரியம் செய்த நீ உன்னையே பயனாக நினைத்திருக்கும் என்னுடைய காரியம் செய்யலாகாதா என்பதுதான் உள்ளுரை பொருள். கேள்வி அதுதான். நால் நிலம் மூவடி வேண்டி, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று சொல்லப்படக்கூடிய 4 வகைப்பட்ட நிலத்தில் கண்டதும் விளைச்சலுக்கு உரியதும் கடியதுமாகிய பூமியை 2 அடியாலே, தன்னுடைய 2 அடியாலே உலகங்களை எல்லாம் அளந்து 3வது அடியாலே அவனை திரையிட்டு வைக்க நினைத்து 3 அடியை யாசித்தானாயிற்று. நால் நிலம் மூவடி வேண்டி, வாமனனாகி 4 நிலம் மூவடி வேண்டி. 4 நிலம், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, நாடும் நாடு சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்பது நாம் எல்லாம் அறிந்த செய்தி. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட வேனில் அஞ்செல்வன் சுவைத்தூமிழ் பாலை என்று திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் சொல்லுவார். இந்த 4 நிலங்களை பற்றி சொல்லியாகிவிட்டது. பாலை என்பது என்ன? பாலை நிலம், பாலை நிலம் என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா? அந்த பாலை நிலம் என்ன? நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வேனில் அஞ்செல்வன் சுவைத்துமிழ் பாலை. 4 வகை நிலமும் கடும் வெயில் முதலானவற்றாலே தத்தம் தன்மை கெட்டு பயனற்ற பாலை நிலமாகும் என்று கூறுவர். இப்படியாக பாலைக்கு என்று தனியே நிலம் இல்லை. ஆகையாலே நானிலம் என்றே கவிகளால் வழங்கப்படுவதை ஒட்டி இந்த ஆழ்வாரும் நானிலம் என்றே பூமியை வழங்குகிறார். அதாவது காடும் காடு சார்ந்த இடமுமான முல்லை தன்னுடைய நிலையிலிருந்து மாறி தன்னுடைய
அதற்கே உண்டான அந்த குணங்களை விட்டு மாறி போனால் அது பாலையாகிவிடும். அதுபோலத்தான் குறிஞ்சி, மருதம், நெய்தல் இவையெல்லாம். முப்பொறி நூலோடு மானுரி விளங்கும் மார்பினன். முப்புரி நூலோடு மான் உரி விளங்கும் மார்பினின். ஒரு கார்மேகத்தில் மின்னல் ஒளியிடுவது போலே சாத்தின பூநூலும் அத்துடன் கூடிய மான்தோலும் விளங்கும் திருமார்பை உடையவனாய். இரு பிறப்பு, இரண்டாம் பிறப்பை தரும் உபநயனம் பண்ணின புதுமை தோற்றி இருப்பவனாய் வாமனன் எப்படி செல்கிறான் என்பதை சொல்கிறார். முப்புரி நூல் அணிந்திருக்கிறான். மான் உரி விளங்கும் மான்தோல், அழகான மான்தோலை மேலே இட்டு கொண்டிருக்கிறான் மார்பின் மேலே. அப்படிப்பட்ட அவன் இரு பிறப்பு, ஒரு மானாகி, ஒப்பற்ற பிரம்மச்சாரியாகி. மான் என்றால் பிரம்மச்சாரி, ஒப்பற்ற, ஒரு என்பது இங்கே சிறப்பு குறித்து வந்தது. ஒரு மானாகி ஒப்பற்ற பிரம்மச்சாரியாகி இந்திரன் தன்னை யாசித்த பூமியை அவனுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக பிச்சையிட்ட சமயத்தோடு இடாத சமயத்தோடு வேறுபாடு இல்லாமல் முகம் மலர்ந்து போகும்படியான பிறப்பிலே தழும்பேறின ஒப்பற்ற வாமன பிரம்மச்சாரி வேஷத்தை எடுத்தான் என்கிறார். அவன் பிச்சை எடுக்க செல்லும் பொழுது அவனுக்கு பிச்சையிட்டாலும் முகமலர்ந்துதான் இருப்பான், பிச்சை இடாவிட்டாலும் முகமலர்ந்துதான் இருப்பான், வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்டவன் இறப்பாளன் என்பவன் அப்படித்தான் இருக்க வேண்டும், முகம் காட்டக்கூடாது என்ற செய்தியை சொல்லுவது வாமனனுடைய தோற்றம். தானே அந்த வாமனனே மறுபடியும் ஒரு முறை இந்த வடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்று நினைத்தாலும் இந்த மாதிரி அமையாது என்று சொல்லலாம்படியான ஒப்பற்ற வடிவழகை சொல்லுகிறது. ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை. ஒரே சமயத்திலே 2 அடியிலே 3 உலகத்தையும் அளந்து கொண்டாய். இப்படி கூறுவதன் மூலம் இந்திரனுக்கு அவன் விரும்பிய மூவுலக அரசை மீட்டு கொடுத்தது போலே எனக்கு நான் விரும்பும் சேஷத்துவ சாம்ராஜ்யமாகிற அடிசூடும் அரசை மீட்டு தந்தருள வேண்டும் என்னும் கருத்தை காட்டுகிறார் ஆழ்வார். ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை. ஈட்டங்கொள் தேவர்கள் சென்று இறந்தார்க்கு இடர் நீக்கிய கோட்டங்கை வாமனன் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார். ஈட்டங்கொள் தேவர்கள் சென்று இறந்தார்க்கு இடர் நீக்கிய கோட்டங்கை வாமனன். உன்னை யாசித்தவர்களுக்காக நீயும் யாசகனாகி அவர்கள் காரியம் செய்தவனாயிற்றே. மற்ற பயனை விரும்பும் இந்திரனுடைய குறை தீர்த்த உனக்கு உன்னையே பயனாக கொண்ட என் குறையை தீர்க்க முடியாதோ? இந்திரன் அசாரமான ஒரு சாரமில்லாத மண்ணை அல்லவா இழந்தான். நான் என்னையும் இழந்து உன்னையும் அன்றோ இழந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆசையில்லாதோர் தலைமேலேயும் வைக்கும் திருவடிகளை ஆசையுடைய என் தலைமேலேயும் வைக்கக்கூடாதா? இந்திரனைப் போல அற்பமான மண்ணாசையோ மகாபலியை போல வன்மையிலே ஒப்பற்றவன் என்னும் ஔதாரிய கர்வமோ கொண்டவன் அல்லவே நான். உன்னை பெற வேண்டும் என்றல்லவோ நான் விரும்புகிறேன். உன்னை விட்டு வேறொன்றனை விரும்புவோருக்குத்தான் நீ யாசகனாகியும் காரியம் செய்வாயோ? உன்னையே விரும்பினார்களுடைய காரியத்தை செய்யலாகாதோ? அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுவார். அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம். படிக்களவாக நிமிர்த்த நின் பாதபங்கயமே தலைக்கு அணியாய் என்றும் திருவாய்மொழி கூறும். மதிய மூர்த்தானாம் அலங்கரிய சதி ஸ்ரோத்தர ரத்னத்திலே ஆளவந்தார் சொல்லுவார். இப்படி அவனுடைய கால்கள், அவனுடைய திருவடி தாமரைகள் அனைவர் தலையையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. கோலப்பாதம் என் தலைக்கு அணியாயிருக்கிறது என்று சொல்லக்கூடியது. திருவிக்கிரமனே, சங்கு சக்கரம் கல்பக விருட்சம் கொடி தாமரை அங்குசம் வஜ்ராயுதம் இவைகளை அடையாளமாக உடைய உன் திருவடி தாமரை இணை 2 தாமரை அடிகள் என் தலையை எப்போதுதான் அலங்கரிக்கப் போகிறதோ என்று உன் அடிசூடும் அரசையல்லவோ நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் என்னும் கருத்துகளும் இதிலே தோன்றுகின்றன. இதுவரை பார்த்திருக்கக்கூடிய பாசுரத்தின் பகுதிகள். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை
இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மான் உரி இலங்கு மார்பினின் இருபிறப்பு ஒருமானாகி ஒருமுறை ஈரடி மூவுலகு அளந்தனை என்ற இந்த பாசுர பகுதிகள், அற்புதமான பாசுர பகுதிகளை அனுபவித்தோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே பகுதியான பாசுரத்தின் அடுத்த பகுதியினை அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்குடந்தை ஆறாவமுத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் புரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.